முதலாதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபு என்ற ஒரு மனிதன், அவர் ஒரு பெரிய செல்வந்தர். கஷ்டத்தை உண்டாக்கினால், இழப்பை உண்டாக்கினால் இவன் கர்த்தரை விட்டு விலகி விடுவான் என்று சொல்லி அவனை தாக்குவதற்கு முற்படுகிறான். ஆட்டு மந்தையை அழிக்க நினைக்கிறான், ஒட்டகத்தை அழிக்க நினைக்கிறான், மாடுகளை அழிக்க நினைக்கிறான். ஆனால் அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. தேவன் அவன் மேல் அக்கறையாயிருந்து அவனை பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டான். ஆகவே இந்த யோபுவை சேதப்படுத்த வேண்டுமானால் தேவனுடைய உத்தரவில்லாமல் முடியாது. ஆகவே தேவ சமூகத்துக்கு போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் நின்றபோது ஆண்டவர் கண்டுபிடித்தார், இவன் யோபுக்காகத்தான் என்னிடத்தில் வந்திருக்கிறான் என்று. அதனால் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன், உத்தமன். அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. தேவன் சாட்சி கொடுக்கிறார், பெருமையாக சொல்லுகிறார். அவனுக்கு நீங்கள் 3 விதமான ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க. அதனால தான் அவன் மேலே உறுதியாக இருக்கிறான். உம்மை குறித்து சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லுகிறான். இதுதான் தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதங்கள். அன்றைக்கு யோபுவை ஆசீர்வதித்த மாதிரி உங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பி இதை குறித்து என் ஜனங்களுக்கு சொல் என்று கட்டளையிட்டார். அந்த 3 விதமான ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஆசீர்வாதம் பாதுகாப்பின் ஆசீர்வாதம். 2வது சாத்தான் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவன் எதை செய்தாலும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உபாகமம் 28:8 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என்ன விதமான அரசியல் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பெருகுவீர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். 3வது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. 3வது, சாத்தான் சொல்லுகிறான், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிவிட்டது. நீர் அவனை பாதுகாக்கிறீர், அவன் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீர். அவனுடைய சொத்துக்கள் தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சொத்துக்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. பெருக்கம், அதுதான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற இன்னொரு ஆசீர்வாதம். மல்டிபிகேஷன். ஐ வில் மல்டிப்ளை யூ. நான் உன்னை பெருக பண்ணுவேன். இன்றைக்கு கடன் தான் பெருகுது ஐயா, வட்டி தான் பெருகுது. மாசத்துக்கு 50,000 ரூபா வட்டி, 60,000 ரூபா வட்டிக்கு போகுது, 1,00,000 ரூபா வட்டிக்கு போகுது. வட்டி தான் பெருகி கொண்டிருக்கிறது. இனி வருகிற வருஷத்துல வட்டி இல்லாமல் போய்விடும். உங்களுடைய வருமானம் பெருகும். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற தேவன். நீங்கள் விசுவாசிங்க. இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை விசுவாசியுங்கள். ஆனா எப்படி அது பெருகும்? ஆண்டவர் எப்படி பெருக பண்ணுவார்? லூக்கா 6:38 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய், நிரம்பி வழியும்படியாய் உங்கள் மடியிலே போடப்படும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படியாம்? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு தேவன் கொடுப்பாராம்? நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 வேத வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. தேவனுக்கு கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணு.
ஒரு வருமானத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பதான் நிரம்பும், உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எப்பொழுது வரும்? நீங்கள் கொடுக்க 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 தேவன் உங்களை பூரணமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அதுதான் ரகசியம். கொடுக்க கொடுக்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 2 காரியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மார்க் 16:15 புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தேவனுடைய பிரதான கட்டளை சுவிசேஷத்தை அறிவிப்பது. இயேசு என்கிற நற்செய்தி எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். யார் யார் அதற்கு உதவியாக இருப்பார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு யார் உங்களுடைய கரத்தை நீட்டுவீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது. 2வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போஸ்தலர் 10:2-4 பாருங்கள். கொர்நேலியு என்கிற ரோம அதிகாரி, அவனுக்கு இயேசுவை தெரியாது, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் தெய்வ பயமுள்ள மனிதன். அதனால ஏழைகளுக்கு மிகுதியாய் தர்மம் செய்து கொண்டு வந்தானா. மிகுதியாய் தர்மம். ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார், நீ போ, கொர்நேலி வீட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவர்? அவனுடைய ஜெபங்களும் அவனுடைய தான தர்மங்களும் என் சமூகத்தில் வந்திருக்கிறது. கொர்நேலி செய்கிற தான தர்மம் என் சமூகத்தில் நினைப்பொட்டுதலாய் வந்திருக்கிறது. அவன் ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்த உடன் பரலோகத்தில் அது போய் நிற்கிறது. ஒரு வசனம் என்ன சொல்லி தெரியுமா? நீதிமொழிகள் 28:27 பாருங்க. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், அவனுக்கு குறைவே இருக்காது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, தரித்திரருக்கு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழைகளை நினைத்து உதவி செய்கிறவங்களுக்கு குறைவுபடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நீங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். சுவிசேஷத்துக்கு அதிகமாய் உங்களுடைய கரத்தை நீட்டணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இந்த 2 காரியத்திலே தவறும் பொழுது சாபம் அது உண்டாகிவிடும். ஆசீர்வாதம் சாபமாய் மாறிவிடும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்க நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஏழைகளையும் தரித்திரரையும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளை நினைவு கூறுவேன். உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட மிஷனரிகளை தாங்க, ஆலயமில்லாத கிராமங்களில் ஆலயத்தை உருவாக்க, சுவிசேஷத்தின் வெளிச்சம் இந்தியாவிலே பரவ நான் உதவியா நிற்பேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கோடிக்கணக்கான ஆசீர்வாதம், மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. நான் கையிட்டு செய்கிறது எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நான் உண்மையா உத்தமா உழைக்கணும், கடினமா, அதை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அதுல தான் நிம்மதி, ஆசீர்வாத, சமாதான நிறைவு இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். ஜெபிக்கலாமா? அப்படியே கரம் வைத்து உங்களுடைய இதயத்துல கைவங்க, ஒரு கரத்தை வைத்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு என்னை ஆசீர்வதிப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன். தினமும் நான் உம்மோடு கூட வாழணும், நீங்க என் கூடவே இருக்கணும். பொருளாதாரத்தில் ஆசீர்வதி, கடன் பிரச்சனை என்கிற சாபத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த வறுமை என்கிற சாபத்திலிருந்து விடுதலையாக்க சிலுவையிலே மறித்தீரேன். இனி பண கஷ்டமே இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, வறுமை என்பதை
எங்க வீட்டில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சாபங்கள் விலகட்டும். சிலுவையில் எனக்காக மரித்து ஆசீர்வாதத்தை உண்டாக்கின தேவனை, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துக்குள்ள வரட்டும், என் வாழ்க்கையில வரட்டும். இனி எல்லா தேவைக்கு நான் உண்மையை நோக்கி பார்ப்பேன். நான் கைட்டு செய்கிற இந்த வேலையை ஆசீர்வதிங்க, இந்த தொழிலை ஆசீர்வதிங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. பெருக பண்ணுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்து, ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதித்து, என்னையும் அப்படி ஆசீர்வதி, இவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இனிமேல் ஆரோக்கியமான, கடன் இல்லாத, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிசினஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு பிசினஸுக்கு வழி திறந்தருளும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.